நான் என் ஆண்டவருக்கு அடிமை. அமெரிக்காவில் அடிமைகளின் விற்பனை மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டம் அது. ஆபிரஹாம் லிங்கன் தேசத்தின் ஜனாதிபதியாக பதவியேற்கும் முன் ஒரு வழக்கறிஞராக பணிபுரிந்து வந்தார். ஒருநாள் அத்தேசத்திலுள்ள ஒரு நகரத்தின் சாலை ஒன்றின் வழியாக அவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது அச்சாலையின் ஓரமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அடிமைகளின் விற்பனை நடந்து கொண்டிருந்ததைக் கண்டார். ஆடு மாடுகளை கொலைக்களத்திற்கு இழுத்துச் செல்வது போல நீக்ரோ இனத்தைச் சேர்ந்த இளம் பெண் பிள்ளைகள் அங்கு இழுத்துச் செல்லப்பட்டு கொண்டிருந்தனர். அப்பிள்ளைகள் கதறி அழுது கொண்டிருந்த காட்சி அவருடைய உள்ளத்தை உருக்கிற்று. அவர்களில் ஒரு இளம் பெண்ணை ஒருவன் அங்கு குழுமியிருந்த ஜனங்களின் நடுவே இழுத்து நிறுத்தி அவளை ஏலமிட ஆரம்பித்தான். ஏலத்தொகை $10, $20, $30 என உயர்ந்து கொண்டே சென்றது. அக்கூட்டத்தின் பின்னாக நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்த ஆபிரஹாம் லிங்கனின் உள்ளம் அப்பிள்ளையின் மேல் உண்டான பரிதாபத்தினாலும் இரக்கத்தினாலும் துடித்தது. அவர் தன்னிடத்திலிருந்த பணத்தை எண்ணி பார்த்தார். அவரிடம் $400 இருந்தன. ஏலமிடுபவன் $40 என்று கூறுவதற்கு முன்னரேயே இவர் $400 என்று உரத்த சத்தமாக கூவினார். அந்நாட்களில் அது லட்சக்கணக்கான ரூபாய்க்குச் சமம். அற்பமான இந்த அடிமைப் பெண்ணை இவ்வளவு பெரிய தொகை கொடுத்து வாங்க முன்வருவது யார் என்று வியப்புடன் அங்கு குழுமியிருந்த அனைவரின் கண்களும் அக்குரல் வந்த திசை நோக்கி திரும்பின. அவர் அமைதியாக அத்தொகையை ஏலமிடுபவனுக்குச் செலுத்தி அவளை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து கடந்து சென்றார். தன் கைகளில் சங்கிலிகள் இடப்பட்டிருந்த வண்ணமாக அந்த இளம்பெண் ஆபிரஹாம் லிங்கனின் பின்னே அமைதியாக நடந்து சென்று கொண்டிருந்தாள். சிறிது தூரம் நடந்து சென்று அவர் பின்னாகத் திரும்பி அவளுடைய கைகளில் இடப்பட்டிருந்த சங்கிலிகளை அகற்றி பரிவுடன் அவளை நோக்கி, மகளே, பயப்படாதே. நான் உன்னை கிரயம் கொடுத்து வாங்கியது உன்னை எனக்கு அந்த அடிமையாய் வைத்துக் கொள்வதற்காக அல்ல, உன்னை விடுதலையாக்குவதற்காகவே. இனி நீ ஒரு யாருக்கும் அடிமை அல்ல. இன்று முதல் நீ சுயாதீனமாக இருக்கும்படி விடுதலை பெற்றிருக்கிறாய் என்று கூறினார். தன் வாழ்நாளெல்லாம் அடிமையாகவே இருந்து பழகிவிட்ட அவள் அன்றுதான் முதல் முறையாக நீ விடுதலை பெற்றிருக்கிறாய் என்ற வார்த்தைகளைக் கேட்டாள். தன் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் மல்க அவள் அவரை நோக்கி, ஐயா, என்னை இவ்வளவு அதிகமான கிரயம் செலுத்தி வாங்கிய நீங்கள் என்னை விடுதலையாக்கி அனுப்புகிறீர்களே, இதற்காக நான் உங்களுக்கு நன்றியாயிருக்க விரும்புகிறேன். ஆகவே என் வாழ்நாடெல்லாம் நான் உங்களுக்கே அடிமையாயிருப்பேன் என்று கூறினாள். அவரோ அவளை ஒரு அடிமையாக அல்ல, தன்னுடைய பிள்ளையாகவே ஏற்றுக்கொள்வதாக அவளுக்கு வாக்களித்தார். அப்போது அவளுக்கு உண்டான மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அன்று முதல் அவரை அவள் அப்பா, பிதாவே, என் தகப்பனே என்று அழைப்பதில் ஆனந்தம் கொண்டாள். மேலும் அவள் என்னை மீட்டுக்கொண்டவருக்கே நான் அடிமை என எங்கும் எவருக்கும் பறைசாற்றத் தொடங்கிவிட்டாள். அதிக தாமதமின்றியே அமெரிக்காவின் ஜனாதிபதியாக உயர்த்தப்பட்ட அவர் அத்தேசத்தினின்று அடிமை விற்பனையை அடியோடு ஒழித்துவிட்டார். இந்த உண்மைச் சம்பவமானது இரக்கங்களின் பிதாவும் நம்மை ஆட்கொண்ட பிதாவுமாகிய தேவன் நம்மேல் பாராட்டுகிற இரக்கத்தையும் அன்பையும் சித்தரிக்கிறதன்றோ? உனக்கு இறங்குகிற உன் பரமபிதா. அருமை வாலிபனே, உன்னை மெய்யாக நேசிப்போர் யாரும் மற்றவனாக நீ நிர்பந்தமான நிலையில் இருந்தபோது, உன்னை தேற்றுவர் யாருமின்றி நீ ஏகனாய் தவித்தபோது, உனக்காக பரிதபித்து உனக்கு உதவி செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயில்லாதிருந்தபோது, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராகிய உன் நேசபிதா உன்னை நோக்கி பிழைத்திரு என்று உரைத்தாரே, அந்த நாளை நீ நினைவு கூறுவாயாக. அவர் இரக்கங்களின் பிதா என அழைக்கப்படுகிறார். நம் தேவன் இஸ்ரவேலுக்கு பிதாவாயிருக்கிறேன் என்று உரைக்கிறார். தன் தகப்பனையும் தன் சகோதரனையும் தன் மாமனையும் ஏமாற்றி பல ஆண்டுகளாக எத்தனாகவே காலம் கழித்து கொண்டிருந்த யாக்கோபு இக்கட்டானதோய் சூழ்நிலையினால் நெருக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தேவ சமூகத்துக்கு தனித்துச் சென்று தன்னை தாழ்த்தி தன் நிலைமையை ஒத்துக்கொண்டு அவரை நோக்கி கதறினான். அப்போது அவர் அவனை இஸ்ரவேலாக மாற்றி அவனை ஆசிர்வதித்தார். ஆம், அவருக்கு பயப்படும்படிக்கு அவரிடத்தில் உனக்கு மன்னிப்பு உண்டு. நீ உன்னை தாழ்த்தி உன் நிலைமையை உள்ளபடி அவரிடம் ஒத்துக்கொள்வாயாகில் உன்னையும் கூட அவர் இஸ்ரவேலாக தேவனுடைய பிரபுவாக மாற்றி உனக்கு பிதாவாயிருப்பார். நீ உன் வாழ்நாள் எல்லாம் அவருடைய இரக்கங்களை என்றென்றும் அனுபவித்து மகிழ்வாய். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஏசாயா 54:8-10 என்பது அவரது வாக்குத்தத்தமன்றோ? லூக்கா 15:11-32 வசனங்களில் கர்த்தராகிய இயேசு தாம் கூறியுள்ள உவமை ஒன்றில் இரக்கங்களின் பிதாவை மன்னித்துச் சேர்த்துக்கொள்கிற மனதுருக்கமுள்ள தகப்பனாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அவ்வுவமையில் தன் பாவங்களாலும் தாம் துரோகச் செயல்களாலும் தன் தகப்பனின் உள்ளத்தை வெகுவாய் உடைத்துப் போக பண்ணியிருந்த இளைய குமாரன் தன் நிலைமையை உணர்ந்து மனம் திரும்பினவனாக
இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று தன் மனதில் கூறிக்கொண்டு அவர் அண்டை திரும்பி வந்து கொண்டிருந்தபோது அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனைக் கண்டு மனதுருகி அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை அணைத்துக் கொண்டு முத்தம் செய்கிறார். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று அவன் கூறிக்கொண்டிருக்க அவரோ அவனை குறித்து, என் குமாரனாகிய இவன் என்று தன் ஊழியர்க்காரரிடத்திலும் உன் சகோதரனாகிய இவன் என்று தன் மூத்த குமாரனிடத்திலும் கூறுகிறார். இவை அவன் பேரில் அவருக்கு இருந்த உருக்கமான இரக்கத்தையும் மாறாத அன்பையும் வெளிப்படுத்துகின்றனவன்றோ? அருமை வாலிபனே, கடந்த நாட்களில் நீ அறிந்தும் அறியாமலும் உன் நினைவாலோ சொல்லாலோ செயலாலோ தகப்பனின் உள்ளம் கொண்டவராகிய உனது அருமை ஆண்டவரை துப்பப்படுத்திய சந்தர்ப்பங்கள் எத்தனை! ஆகினும் நீ அவற்றுக்காக மெய்யாகவே மனஸ்தாபப்பட்டு அவர் அண்டை திரும்பினால் அவரை இரக்கங்களின் பிதாவாக அனுபவிப்பாய். லூக்கா 6:36. நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவா? நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா? நான் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன். என் உள்ளம் உனக்காக கொதிக்கிறது. உனக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று அவர் உன்னை நோக்கி கூறுவதை உன் செவிகள் கேட்கும். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயப்படுபவர்களுக்கு இறங்குகிறார் என எழுதப்பட்டுள்ளதே. இரக்கங்களின் பிதாவாயிருக்கிற அவர் உன்மேல் மனதுருகுகிற கர்த்தரல்லவா? ஏசாயா 55:7-30-18. இவ்வுலகில் தங்கள் மகனை மிகுந்த பாசத்துடன் வளர்த்த அவனுடைய பெற்றோரும் கூட அவனில் ஏதேனும் தீய சுபாவங்களைக் காணும்போது சில வேளைகளில் அவனை வெறுத்து விடுகின்றனர். ஆனால் உன்னிலுள்ள சகத குறைகளையும் பலவீனங்களையும் நன்கு அறிந்தவராயிருக்கிற உன் நித்திய பிதாவோ, நீ மெய்யாகவே மனம் திரும்பும்போது நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நீ பயப்படாதே என்று கூறி உன்னை அணைத்துக் கொள்ள மனமுகந்திருக்கிறார். ஆம், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா என்று திருவசனம் கூறுகிறது. இந்த வேதவசனத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பானது உன்னை கிரயத்துக்கு கொண்ட பிதாவர் அல்லவா என்று கூறுகிறது. எகிப்தில் அடிமைகளாயிருந்த இஸ்ரவேல் புத்திரர் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டனர். நாமோ குற்றமில்லா மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அன்பான வாலிபனே, சாத்தானின் பிடியிலிருந்து நீ மீட்கப்படும்படியாக உனக்காக ஒரு மாபெரும் கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீ உணர்ந்திருக்கிறாயா? ஆம், உனக்காக தேவகுமாரனின் விலையேற பெற்ற இரத்தம் கிரயமாகச் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஜீவகாலமெல்லாம் வரணபயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் தம்முடைய இரத்தம் முழுவதையும் கிரயமாகச் செலுத்தினார். அவர் தம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் தம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்றும், நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள் என்றும் திருவசனம் கூறுகிறது. உனக்காக தம்முடைய இரத்தத்தையே கிரயமாகச் செலுத்தி உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிற உன் ஆண்டவருக்கு எத்தகைய கடினமான நுகத்தையும் உன்மேல் சுமத்துவதற்கு முழு உரிமையும் இருக்கிறது. ஆகினும் அவர் அப்படி செய்வதில்லை. அவர் மனப்பூர்வமான ஒப்புக்கொடுத்தலை உன்னில் எதிர்பார்க்கிறார். மேற்கூறப்பட்டுள்ள உண்மைச் சம்பவத்தில் அந்த அடிமை பெண் தன்னை விடுதலையாக்கியவர் பேரில் தனக்கு உண்டான நன்றியுணர்வினால் தன் வாழ்நாள் எல்லாம் அவருக்கே அடிமையாயிருக்கும்படி தன்னை ஒப்புக்கொடுத்தது போல உனக்காக தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி உன்னை மீட்டெடுத்த கிறிஸ்துவினுடைய அன்புக்கு என்றைக்கும் அடிமையாயிருக்கும்படி உன்னை அர்ப்பணிக்க நீயும் தீர்மானிக்குவாயா? அவருடைய தூய அன்புக்கு அடிமைப்பட்டவர்களால் வேற ஒன்றுக்கும் வேற ஒருவருக்கும் அடிமைப்பட இயலாது. அப்பவுலைப் போல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகினும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். என்னை ஆட்கொண்டவருக்கே நான் முற்றிலும் சொந்தம், அவரையே நான் என்றென்றும் சேவிப்பேன். இனி நான் எனக்கென்று பிழைத்திராமல் எனக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருப்பேன் என்று தங்கள் உள்ளத்தினென்று கூறத்தக்கதாக கிறிஸ்துவின் அன்பு அவர்களை வென்றிருக்கும். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. 2 பேதுரு 2:19. நீ கிறிஸ்துவின் அன்பினால் ஜெயிக்கப்பட்ட ஒரு நபராக இருப்பீராகில் அந்த அன்பே உன்னை ஆட்கொண்டு நடத்தி கொண்டிருக்கும். ஒரு கண்ணும் அவரது தூய அன்பின் வெள்ளமானது தன் போக்கிலேயே உன்னை இழுத்துச் சென்று கொண்டிருக்கும். நீ அந்த அன்பின் ஆழங்களுக்குள்ளும் ஆட்கொள்ளப்பட்டிருப்பாய். 2 அன்பு. முற்றிலும் அமிழ்ந்து போனவனாக அதனால் முற்றியாகிய உலக சிநேகம் உன்னை மேற்கொள்வதில்லை. எனக்காக பரிதபிக்கும்படி என் பேரில் இரக்கமாயிராத போது எனக்கு உருக்கமாயிறங்கிய என் நேசத்திதா நீரல்லவா? உம் சொந்த இரத்தத்தையே கிரயம் செலுத்தி என்னை விலைக்கு வாங்கிய ஆட்கொண்ட பிதா நீரல்லவா? உம்மை விட்டு நான் எங்கே போவேன் என்ற அறிக்கையுடன் உன் உள்ளம் அவரையே தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கும். இன்னும் அதிகமாக அவருடைய அன்பின் ஆழங்களுக்குள் கடந்து செல்லும்படியாகவே அது ஏங்கிக் கொண்டிருக்கும். அவரது அன்பின் அடிமையாக இருப்பதற்கு பதிலாக இவ்வுலகின் ஆஸ்தி ஐஸ்வர்யம் புகழ் போன்றவை உனக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டாலும் அவையாவும் உன்னால் முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். உபத்திரவங்களும் வியாகுலங்களும் அவர் மீது உனக்குள்ள நேசவைராக்கியத்தின் கடும் ஜுவாலையை சற்றேனும் தணிக்க மாட்டாக.
அந்த அன்பின் அக்கினியானது நித்தியமானதும் என்றும் அவியாத பாதாளத்தின் அக்கினியைப் போல கொடியதாய் உன்னில் பற்றியெறிந்து கொண்டிருப்பதால் உன்னால் மீட்கப்பட்ட உன் ஆத்துமாவானது கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று அறைகூவிக் கொண்டிருக்கும். மாதுயிய இரத்தத்தால் கொண்ட அவருக்கு மாத்திரமே நான் சொந்தம் என்று அது தன் நேசருக்கு கவிபாடிக் கொண்டிருக்கும். அவருக்கு மாத்திரமே சொந்தமாயிருக்கிற உன் சரீரமும் ஆவியும் உன் வாழ்நாள் எல்லாம் அவரையே மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும். அருமை தேவ பிள்ளையே, உன்னை இவ்விதமாக தம்முடைய அன்பினால் ஆட்கொண்டு நடத்த விரும்புகிற உன் நேசப்பிதாவுக்கு நீ அளிக்கும் மறுமொழியாது? மரியாளை போல, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, லூக்கா 1:38 என்ற மறுமொழியுடன் உன் வாழ்நாளெல்லாம் முற்றிலும் அவருக்கே சொந்தமானவனாயிருந்து அவரை சேவிக்க நீ முன்வருவாயா?